வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மேஷம் 12ஆம் பாவமாக வரும் பொழுது பலன்கள் எவ்வாறு இருக்கும்? இப்போ 12ஆம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் பாவம் விரயஸ்தானம். நம்மளுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, இது எல்லாமே 12ஆம் பாவம் தான். இந்த 12ஆம் பாவம் தான் வெளிநாடு, மருத்துவ சிகிச்சை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம்னா இந்த 12ஆம் பாவம் தான் தேவை. இப்போ மேஷம் 12ஆம் பாவமாக வரும் பொழுது இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது மூலியமாக பிரயோஜனம் இருக்காது. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மருத்துவமனை, மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறது. இவங்களுக்கு மருத்துவம் தவறாக செய்யப்படும். எந்த நோய்க்காக போகிறாங்களோ அந்த நோய்க்கான சரியான மருத்துவம் இவங்களுக்கு செய்யப்படாது. அதனால மருந்து சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமல் இருக்கிறதே நல்லது. காலை போனோமா, செக்கப் முடிச்சோமா, வீட்டுக்கு வந்துடணும். முதல் தொழில அப்படி இப்படி இருந்தாலும் இரண்டாவது தொழில சூப்பராக வருவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவதாக ஒரு தொழில் இருக்கும். அதே போல் மேஷம் 12ஆம் பாவமாக வரதுனால இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. தூங்கும்போது தான் தேவையில்லாத எல்லா விஷயத்தை பற்றியும் யோசிக்கிறது, டென்ஷன் ஆகிறது, சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் டக்குன்னு முழிச்சுக்கிறது. இதனாலேயே இவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா கல்லில் தடுக்கிக்கிறது, பாறையில் தடுக்கிக்கிறது, எதனா ஒன்றில் தடுக்கி காலில் அடிப்படுறது, கால் வலி, மூட்டு வலி, பாதத்தில் ஆணி குத்துறது, ஆணி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். நிலையான போகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. அதே போல் இவங்க குடும்பத்தில் காணாமல் போய் திரும்பி வந்தவங்க யாராவது இருப்பாங்க, அல்லது இவரே காணாமல் போய் திரும்பி வந்திருப்பாரு, அல்லது காணாமல் போன பொருள் ஏதாவது திருப்பி கிடைக்கும். 12ஆம் பாவம் தான் முதலீடு. ஒரு முதலீடுகளாக நல்ல முறையில் சேவ் பண்ணி வச்சாரு அப்படின்னா அதனால இவருக்கு பயன் உண்டு. 12ஆம் பாவம் விரயஸ்தானம். இவர் பண்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும். பண்ற விரயத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவையில்லாத வெட்டி செலவு பண்ணிருப்பாரு. குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா சரி ஓ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. 12ஆம் பாவம் தான் புதுசாக ஒரு பொருளை உற்பத்தி பண்றது. அப்ப புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே போல இவரால் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த மேஷம் 12ஆம் பாவமா வரும்பொழுது இந்த 12ஆம் பாவ காரகத்துவங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.